ஓகே, நாலாவது பேய் பெயல்செபூல். ஞாபகம் இருக்கா? இது எல்லாருக்குமே தெரியும். மார்க் 3:22 இயேசுவே சொன்னாங்க இல்ல, இவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். பாத்தீங்களா? இயேசுவே சொல்றாங்க, இவன் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். அப்ப இந்த பெயல்செபூல் என்ன ஃபாதர் பண்ணுவான்? இந்த பெயல்செபூலுடைய முழு நேர பணி மிக மிக எளிதானது. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக அவர்கள் எப்படி முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக பல தடைகளை ஏற்படுத்துவான். எப்படி தடைகளை? நீங்க சொல்லுவீங்க, ஃபாதர் போறேன், ஏதோ ஒரு தடை வந்துருது ஃபாதர், ஏதாவது ஒரு தடை வந்து முன்னாடி நிக்குது, என்னால அதை செய்யவே முடிய மாட்டேங்குது, என்னே தெரியல அப்படி நீங்க சொல்லுவீங்க தெரியுமா? இதுதான் அவனுடைய வேலை. உங்களுக்கு தடைகள் பல தடைகளை கொடுப்பான். எல்லா விதமான தடைகளையும் நீங்க நொந்து சோர்ந்து போய் சி கடவுளே இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பல தடைகளை கொடுத்து உங்களை மனசோர்வு அடைய செய்கிற பிசாசு தான் யாரு? பெயல்செபூல். ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை வருது, ஆண்டவரே இந்த பெயல்செபூல் இங்கிருந்து கொஞ்சம் அடிச்சு விரட்டுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. சரியா? பேர் சொல்லி விரட்டுங்க, அவன் ஓடிடுவான்.